வெல்கம் டு ஆம்பியர்ஸ் அகாடமி. ஸோ நாம் இன்னைக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்லேயோ அல்லது ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ்க்கான சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் எதுவுமே கட்டாமல் உங்களோட படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஓகே, ஆமாங்க, டியூஷன் ஃபீஸ் 0 தான். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், கவர்மெண்ட் காலேஜில் டியூஷன் ஃபீஸ் கம்மியாக இருக்கும், ப்ரைவேட் காலேஜில் டியூஷன் ஃபீஸ் என்ன இருக்கும், 5 lakh இருக்கும் ஆர் 15 lakh இருக்கும். ஓகே, ஸோ இந்த டியூஷன் ஃபீஸ் எல்லாமே கட்ட வேணாம், உங்களுக்கு பதிலாக கவர்மெண்டே கட்ட போகுது. அப்போ எவ்வளோ கன்செஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே கொடுக்க மாட்டாங்க, கண்டிஷனோட தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபீஸ் கன்செஷன் யாரெல்லாம் அவைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி ஃபார் எஸ்சி ஆர் எஸ்சிஏ ஆர் எஸ்டி ஆர் கன்வெர்டட். இந்த 3 கேட்டகரியில் வர்றவங்க கிறிஸ்டியனுக்கு கன்வெர்ட் ஆயிருந்தாங்கன்னா அது கன்வெர்டட். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் இது அப்ளை ஆகும். பட் ஒன் மோர் கண்டிஷனும் இருக்குது. இந்த கண்டிஷன் பிளஸ் இது. ஸோ இவங்களோட ஃபேமிலி இன்கம் 2.5 lakhக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா இந்த சலுகை எல்லாமே நீங்கள் அனுபவிக்க முடியும். ஓகே, ஃபைன். ஸோ அப்போது உங்களுடைய நீங்கள் இந்த கேட்டகரியில் வர்றீங்க, இன்கமும் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட் இருக்குது நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நம்ம பார்க்கலாம் டீட்டெயில்டாக. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அதில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். ஸோ இதை பாருங்கள், கவர்மெண்ட் காலேஜில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ், ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ், ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ். ஓகே, ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னாலே அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், இது எல்லாத்துக்குமே 500 இருக்கும். அண்ட் தென் இங்கே அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, 1000. ஸோ இந்த ஃபீஸ் நீங்கள் அந்த கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் நீங்கள் கட்ட வேணாம். அண்ட் தென் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கும். ஸோ இந்த இதில் கவர்மெண்ட் காலேஜ் ஆர் கவர்மெண்ட் கோட்டாவில் வரணும்னா எவ்வளோ, 500. இது ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரணும்னா எவ்வளோ, 1000. ஸோ இந்த ஃபீஸும் நாம கட்ட தேவையில்லை. வேற என்ன இருக்குது இப்போ பாருங்க, நாம கவர்மெண்ட் காலேஜில் கவுன்சிலிங்னா எந்த ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண வேணாம். பிரைவேட் காலேஜ்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு எவ்வளோ, 30,000. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எவ்வளோ, 1 lakh. இதுக்கு பேர் என்னது, செக்யூரிட்டி டெபாசிட். இந்த செக்யூரிட்டி டெபாசிட் என்ன பண்ண வேணாம், பே பண்ண வேணாம். அண்ட் தென் டியூஷன் ஃபீஸ். ஸோ இதுதான் மேஜர் போர்ஷன். டியூஷன் ஃபீஸ் கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ்க்கு 6,000 அண்ட் பிடிஎஸ் படிச்சீங்க அப்படின்னா 4,000. இந்த இது கட்ட வேணாம். அண்ட் தென் நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் போய் படித்தோம் அப்படின்னா நமக்கு டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, 4.5 lakhலேருந்து 5.4 lakh இருக்கும். அதே இது பிடிஎஸ் அப்படின்னா நமக்கு எவ்வளோ, 2.5 lakh. ஸோ இதையுமே நாம் என்ன பண்ண வேணாம், கட்ட வேணாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு சின்ன டிஃபரன்ஸ், அதுலேயும் கட்ட வேணாம். பட் இவங்க என்ன சொல்றாங்க, இந்த நாளுக்கும் நம்மளோட நோட்டிபிகேஷன்ல தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த நாளும் அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆர் பிரைவேட் காலேஜில் உள்ள கவர்மெண்ட் கோட்டாவுக்கு டியூஷன் ஃபீஸ்ல இருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துட்டோம், விலக்கு கொடுத்துட்டோம், அதனால கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா பிரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டால எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஜாயின் பண்ணணும்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, இந்த நாளுக்கும் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் இந்த நாளுக்கும் அவன் என்ன சொல்லிட்டான், எக்ஸம்டட் ஃப்ரம் பேமெண்ட்னு சொல்லிட்டான். அப்போ டியூஷன் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. இப்போ பிரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு கீழே நீங்க என்ன பண்றீங்க, சீட்டு நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த கேட்டகரி மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்தோம் அப்படின்னா அவன் என்ன சொல்லியிருக்கிறான், எக்ஸம்டட் ஃப்ரம் அப் ஃப்ரண்ட் பேமெண்ட் ஆஃப் டியூஷன் ஃபீ. அதுக்குள்ள டிஃபரெண்ட் என்ன, அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், டியூஷன் ஃபீஸ் பே பண்ணாதான் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் ஆகும். ஆனா இந்த கேட்டகரி பீப்புளுக்கு அவங்க பிரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் எடுத்தாலும் அவங்க டியூஷன் ஃபீஸ் பே பண்ணாமலே அவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். அப்போ அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா அந்த சீட் கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான், அதை வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. ஸோ அதனால இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்தா கூட நமக்கு என்ன இருக்கு, அந்த எக்ஸம்ஷன் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டால ஃபீஸ் எவ்வளோ, 15 lakhலேருந்து 16.2 lakh நம்ம பே பண்ணணும். அதே இது பிடிஎஸ் அப்படின்னா எவ்வளோ இருக்கு, 6 lakh. இந்த ஃபீஸையுமே நம்ம பே பண்ண வேணாம், பே பண்ணாமலே நமக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். அப்போ நம்ம காலேஜுக்கு போகும்போது காலேஜில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க டியூஷன் ஃபீஸை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
நாம பே பண்ணாமலே அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டோம், காலேஜில் போய் பே பண்ணணுமா வேண்டாமான்னு இவங்க சொல்லாம விட்டுட்டாங்க. பட் அலாட்மெண்ட் ஆர்டர் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த சீட்டு நமக்கு தான், அதை வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. அதனால காலேஜில் கட்ட சொன்னாலும் நீங்க கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட உண்மையான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் உண்மையான இன்கம் சர்டிஃபிகேட்டும் இருந்தது அப்படின்னா இந்த ஃபீஸை கவர்மெண்டே உங்களுக்கு பே பண்ணிடும். ஸோ ஒரு சில காலேஜஸ்ல ஏன் பே பண்ண சொல்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால என்ன சொல்லுவாங்கன்னா இனிஷியலாக நீங்க இந்த டியூஷன் ஃபீஸை பே பண்ணிருங்க, கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்தா உங்களுக்கு தர்றேன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, அதையும் மீறி கட்டுங்க அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே பண்ண வேணாம், எனக்கு எழுத்துப்பூர்வமா இதை தாங்கன்னு சொல்லுங்க. அவங்க எழுத்துப்பூர்வமா தரவே மாட்டாங்க. அதை தாண்டியும் அவங்க பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், தாராளமா நமக்கு கமிட்டி ஆன் ஃபிக்சேஷன் ஃபீ அங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அண்ட் தென் இதை நாம அவங்க நோட்டிபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கட்ட வேணாம், இதுலலாம் எக்ஸம்ஷன் இருக்குன்னு. ஸோ இதுதான் அதுக்குள்ள அந்த ஜிஓ ஆர்டர், கவர்மெண்ட் ஆர்டர், அரசு ஆணை எல்லாமே இந்த நம்பர்ல இந்த டேட்ல வந்தது நோட்டிபிகேஷன்ல இருக்குது. ஸோ இதெல்லாம் சொன்னீங்கனாலே உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. ஓகே, இதையும் தாண்டி ஏதாவது பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா இப்போ உள்ள கவர்மெண்ட்ல எல்லா மினிஸ்டரும் பயங்கர ஆக்டிவா இருக்காங்க. ஸோ அப்போ ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருக்கு நீங்க இந்த பிரச்சனையை கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா அதை சால்வ் பண்ணி கொடுப்பாரு. ஓகே, ஸோ அப்போ இந்த கேட்டகரியில் வர்ற பீப்புளுக்கு ஆனால் ஆவரேஜா எவ்வளவு சேவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் காலேஜில் படிச்சாலே உங்களுக்கு எவ்வளவு கோர்ஸ் முடிச்சுட்டு வரும்போதே நியர்லி எம்பிபிஎஸ் அப்படின்னா 25,000 சேவ் ஆகும், பிடிஎஸ் அப்படின்னா 16,000 சேவ் ஆகும். ஸோ கவர்மெண்ட் காலேஜில் பார்க்கும்போது கம்மியாக தெரியும். பட் பிரைவேட் காலேஜுக்கு வாங்க, கவர்மெண்ட் கோட்டால போய் பிரைவேட் காலேஜில் நீங்க எம்பிபிஎஸ் படிச்சாலே உங்களுக்கு எவ்வளவு சேவ் ஆகுது, 25 லேக் சேவ் ஆகுது. பிடிஎஸ் படிச்சா 13 லேக் சேவ் ஆகுது. இதே இது பிரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டால போய் படிக்கிற ஒருத்தருக்கு எவ்வளவு சேவ் ஆகுது, 75 லேக் வரைக்கும் சேவ் ஆகுது. பிடிஎஸ் படிக்கிறவங்களுக்கு 30 லேக் வரைக்கும் சேவ் ஆகுது. ஓகே, ஸோ இது கவர்மெண்ட் ப்ராப்பரா கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஸ்கீம். ஸோ அதனால இங்க ஸ்க்ரூட்டினி பயங்கரமா இருக்கும், நீங்க கொடுக்குற சர்டிபிகேட் எல்லாம் பயங்கரமா செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஜென்யூனா இருந்தா மட்டும் இந்த ஸ்கீமுக்கு நீங்க போங்க. ஓகே, ஃபைன், ஆல் தி பெஸ்ட்.